யூடியூப்ல உங்களோட சேனலோட URL இருக்குல்ல, அதாங்க லிங்க், ஷேரபிள் லிங்க் இருக்குல்ல. சோ அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி சேஞ்ச் பண்றது? அப்படி சேஞ்ச் பண்ண உங்களால முடியல அப்படின்னா அதுக்கு உண்டான காரணங்கள் என்ன? பிளஸ் உங்க சேனலோட URL கஸ்டமைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 4 எலிஜிபிலிட்டி வேணுமா இருக்கும். சோ அது என்னென்ன அப்படின்ட்டு இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். ஹலோ எவ்ரிவன், நான் உங்க நண்பன் அருண். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் யூடியூப் ரிலேட்டடா போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டம் URL இதை பத்தி சொல்லணும்னா, உங்களோட சேனலுக்கு வந்து லிங்க் நீங்க இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது யூடியூப்குள்ள போய் அந்த உங்க ப்ரொஃபைல்குள்ள போயிட்டு அந்த 3 டாட் கிளிக் பண்ணி ஷேர்னு கொடுத்து தான் ஷேர் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ இந்த கஸ்டம் URL அப்படின்ற மேட்டர் வந்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த உங்களோட சேனல் லிங்க் வந்து நீங்க வாய் வார்த்தையவே சொல்ல முடியும். இப்போ என்னோட சேனல் லிங்க் என்ன அப்படின்னா www.youtube.com/c/atctech, அதாவது என்னோட சேனல் பேரு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாருக்கும் இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பிளஸ் நீங்க கூகுள் சர்ச்ல போட்டா கூட ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ரொஃபைல்குள்ள கூட்டு போயிடும். ஸோ இது ஒரு கெத்தான விஷயம் கூட சொல்லலாம் நம்ம மாதிரி யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் உங்க சேனலோட URL வந்து உங்களால கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு யூடியூப் நமக்கு 2 விதமான நோட்டிபிகேஷன் மூலியமா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வரும், நீங்க எலிஜிபிலிட்டி ஆயிட்டீங்க கஸ்டமைஸ் பண்றதுக்கு உங்களோட URL அப்படின்னா. ரெண்டாவது உங்களோட டேஷ்போர்ட் இருக்கு இல்லையா, யூடியூப் சேனலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா சேனல் டேஷ்போர்ட் காட்டும். ஸோ அதுல வந்து நோட்டிஃபை ஆகும், அதாவது நீங்க கஸ்டம் URLக்கு எலிஜிபிலிட்டி ஆயிட்டீங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோட ஆரம்பத்துல 4 விதமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் என்னென்னு ஒன்று பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட சேனலுக்கு மினிமம் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணுங்க. அப்படி 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு யூடியூப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விதமா நோட்டிஃபை பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட சேனல் வந்து சேனலோட URL வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ண முடியும். அது எப்படி பண்றது அப்படின்ட்டு இந்த 4 விஷயம், இன்னும் 3 இருக்கும், 3 சொல்லி முடிச்சுட்டு அது எப்படி செட் பண்றதுன்னு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நம்ம பார்க்க போற 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க யூடியூப்ல சேனல் ஆரம்பிச்சு மினிமம் 30 டேஸ்ல இருந்து மேக்ஸிமம் 60 டேஸ் வரைக்கும் ஆயிருக்கணும். ஸோ 30 டேஸ்க்கு முன்னாடியே உங்க வீடியோ ஏதாவது ஒன்று ட்ரெண்ட் ஆகி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வந்து சேனல் URL கஸ்டமைசேஷன் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா முடியாது. மினிமம் 30 டேஸ் ஆயிருக்கணும். 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட சேனலுக்கு DP வந்து நீங்க செட் பண்ணிருக்கணும், அதாவது ப்ரொஃபைல் இமேஜ். யூடியூப் போய் இப்போ கீழே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல என்னோட குட்டி DP காட்டுது இல்லையா, சோ அந்த மாதிரி உங்களோட சேனலுக்கு நீங்க செப்பரேட்டா DP வந்து வச்சிருக்கணும். அது எப்படி வைக்கணும், என்ன சைஸ்ல வைக்கணும், அதை பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட அடுத்த வீடியோல அதை பத்தி நான் பேசுறேன். 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க சேனலுக்கு செப்பரேட்டா பேனர் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிருக்கணும். சோ பேனர் இமேஜ்னா என்னன்ட்டு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே Facebook வந்து ரொம்ப வருஷமா யூஸ் பண்ண ஆளாதான் இருப்போம். Facebookல இந்த கவர் போட்டோன்னு ஒன்று வைக்கிறோம் இல்லையா, சோ அதே தான் யூடியூப்ல உங்களோட சேனலுக்குள்ள யாராவது வந்தாங்க இல்ல நீங்களே போனீங்கன்னா கூட உங்க DP குட்டியா தான் காட்டும், பக்கத்துல பேர் காட்டும். அதுக்கு மேல ஒரு இமேஜ் மாதிரி உங்களுக்கு செட் பண்ண வேண்டியிருக்கும், அது பேனர் இமேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம வருஷத்துல சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கவர் போட்டோ மாதிரி நீங்க உங்க ப்ரொஃபைலுக்கு வச்சிருக்கணும். சோ 4 விஷயம் என்னென்னு இன்னொரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். முதல் விஷயம் நீங்க 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆடி இருக்கணும். 2வது விஷயம் நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மினிமம் 30 டேஸ் டு மேக்ஸிமம் 60 டேஸ் ஆயிருக்கணும். 3வது விஷயம் ஒரு DP ப்ரொஃபைல் இமேஜ் வந்து கம்பல்சரி இருக்கணும். 4வது கவர் போட்டோ வந்து கம்பல்சரியா உங்க சேனலுக்கு நீங்க வச்சிருக்கணும். ஸோ 4 இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கஸ்டமைஸ் உங்களோட சேனல் URL வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க கூகுள் குரோம்குள்ள போய்க்கோங்க. குரோம்குள்ள போயிட்டு டெஸ்க்டாப் வியூல யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க. அப்படி ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா உங்க யோர் சேனல் அப்படின்ற ஒரு மேனேஜ் வீடியோஸ் இருக்கும். உள்ள போனதுக்கு அப்புறம் சேனல் கஸ்டமைசேஷன் நீங்க கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். அது எங்கடா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல லாஸ்ட்ல செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த யூடியூப் பேஜ்ல செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி சேனல் கஸ்டமைசேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு அடிஷனல் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு கீழே பேசிக் இன்ஃபோ அப்படின்னு ஒன்னு இருக்கும். ஸோ அது கீழே பாத்தீங்கன்னா 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க யூடியூப்ல இருந்து. அதுல மொதல் பாக்ஸ் என்ன அப்படின்னா, யூடியூபே உங்க சேனலுக்குன்னு கொடுத்த ஒரு லிங்க், ஓகேவா. அது வந்து ஒரு யூடியூப் உங்களுக்கு உங்க சேனலுக்குன்னே கொடுத்த ஒரு லிங்க், ஓகேவா. 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி அந்த 4 விஷயம் சொன்ன இல்லையா, அது எலிஜிபிலிட்டியா இருந்தீங்க அப்படின்னா 2வது பாக்ஸ் காட்டும். அதுல வந்து ஆல்ரெடி www.youtube.com/ போட்டு ஒரு ஆல்பாபெட் இருக்கும், இல்ல நம்பர் ஏதாவது இருக்கும், மறுபடியும் ஸ்லாஷ் போட்டு நீங்க ஏதாவது எடிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களோட சேனல் நேமோ இல்ல உங்க பர்சனல் உங்க நேமோ இல்ல உங்க டேட் ஆஃப் பர்த் எது வேணா வச்சு சேனலோட லிங்க் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணிட்டு கீழே சேவ் கொடுத்துட்டு பேக் வாங்க.
வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். ஸோ இது மூலியமா நீங்க உங்க ப்ரொஃபைல் உள்ள போயிட்டு அந்த லிங்கை ஷேர் பண்ணி தான் மற்றவங்களுக்கு உங்க சேனலை தெரியப்படுத்தணும். இல்லை வாட்ஸ்அப்ல எல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி நீங்களே கூட டைப் பண்ணி அனுப்பலாம். அதை டைப் பண்ற அளவுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி வைங்க, ரொம்ப லென்த்தா வைக்காதீங்க. ஓகே நண்பா நண்பி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு தம்ஸ் அப் கொடுத்து சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு நம்ம போடுற கண்டென்ட்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மட்டும். ஓகே guys, இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, this is Arun signing off. Bye.